அனைவருக்கும் வணக்கம். அ உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு அறிமுக உரை என்று வைத்துக் கொள்ளலாம். அல்லது இது ஒரு காஷன், எச்சரிக்கை செய்தியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அ வரும் 30/1/2026 முதல் காலை 6 மணிக்கு மிராக்கிள் மார்னிங் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கின்றேன். அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை பொழுது நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கின்றேன். அந்த நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அவர் திருக்குறளை பற்றி பேசுகின்றார். கம்பராமாயணத்திலிருந்து எடுத்துக்காட்டுகள் அளிக்கின்றார். மகாபாரதத்திலிருந்து எடுத்துக்காட்டுகளை அளிக்கின்றார். பல மெடிக்கல் புத்தகங்களிலிருந்து பல எடுத்துக்காட்டுகளை எடுத்து சொல்கின்றார். உதாரணத்திற்கு இதை சொல்லலாம். வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் நியூட்ரிஷன் மெடிசன் மே பி கில்லிங் யூ. இந்த புத்தகத்தை இப்போ நான் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப அருமையான புத்தகம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான புத்தகங்களை அவர் படிச்சிருக்கிறாரு. அதுலேருந்து எடுத்துக்காட்டு அந்த புத்தகங்களையும் சொல்லி தான் அந்த எங்க படித்தோம், எந்த பேஜ் நம்பர்லையும் எங்க படிச்சான்றதோட தான் விவரங்கள் எல்லாம் சொல்றாரு. அதனால அது அந்த தகவல் நமக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு திருக்குறளை பத்தி பேசினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு குறள் ரொம்ப பிடிக்கும். அந்த குறளை நான் ஒரு வித்தியாசமா பார்ப்பேன். அது என்ன நான் பார்ப்பேன்றதை நான் சொல்றேன் பாருங்களேன். அதனால எனக்கு திருக்குறளை பத்தி யாராவது பேசுனாங்க அப்படின்னா, அதுவும் அவர் நல்லா அருமையா டீகோட் பண்றாரு. நோய் நாடி நோய் முதல் நாடி அழுத நீக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு ஒரு குறள். அந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அழுத நீக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொல்றாருல்ல. நோய் என்ன, அதனுடைய ரூட் காஸ் என்ன, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதாவது நோயினுடைய ரூட் காஸை கண்டுபிடிச்சு வாய் நாடி வாய்ப்பச் செயல். என்ன வகையில அது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், மாத்திரை சாப்பிடணுமா, இன்ஜெக்ஷன் போடணுமா, சர்ஜரி பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்றது எப்ப 2000 வருஷத்துக்கு முந்தி சொல்லியிருக்கிறாருன்னு ஆச்சரியப்படும். அதே குரலை நான் வேற ஒரு விதமாகவும் பார்ப்பேன். எப்படின்னா, நோயின்னு சொல்லும்போது உடம்புல இருக்க நோயின்னு எடுத்துக்கணும். வாழ்க்கையில் வரக்கூடிய சில பிரச்சனைகளை கூட நம்ம நோயின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னு பாருங்க. அது மாதிரி ஒரு குரலை டீகோட் பண்றது அவங்களுடைய எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்ற பொறுத்து. அது மாதிரி அவரு நிறைய குரல் எல்லாம் எடுத்து கையாளுறாரு. ரொம்ப அருமையா இருக்கு. அதே மாதிரி ராமாயணத்துல இருந்து நிறைய எடுத்து கையாளுறாரு. இந்த மாதிரி மெடிக்கல் புக்ஸ் நிறைய எடுத்து கையாளுறாரு. இதனுடைய நாலேஜ் உண்மையிலேயே அருமை. அது அது எல்லாமே நமக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் நமக்கு சொல்றாரு. அதனால அதெல்லாம் நீங்களும் பயன்பெறணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இதை இப்போ உங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறேன். நான் ஆரம்பத்துல சொன்னேன், இது ஒரு அறிமுக உரைன்னு வச்சுக்கலாம், ஒரு காஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் இதை காஷன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி அவரு நிறைய புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் படிக்கிறார். சின்ன வயசுல இருந்தே புத்தகங்கள் படிப்பது சசி சகோதரர், அவர் பேர் சசிகுமார், சசி சகோதரனுடைய இயல்பு. நிறைய புத்தகங்களை மேற்கால் கொட்டி பேசுறதுக்கு அது ஒரு காரணம். ஆனா அதை அவர் வியாபாரத்துக்காக தான் இங்க பயன்படுத்துறாரு. அப்ப இந்த ஆனந்த நடராஜன் என்ன இந்த மாதிரி ஒரு வியாபார நோக்கங்களை போய் நம்மளை எடுத்துக்கிட்டா நீங்க நினைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இது சொல்றேன். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நியூட்ரலைட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் பண்றாரு. அது 30 நாளைக்கு அப்புறம் தான். அது வரணும் 30 நாள் நீங்க எதுவும் வாங்க தேவையில்லை. அந்த 30 நாள் நாலேஜே போதும் அப்படின்னா, தட் இஸ் டைப் 1. நீங்க டைப் 1 இருக்கிறது நான் ரொம்ப விரும்புறேன். டைப் 1 இருந்துட்டீங்கன்னா 30 நாள் நீங்க அதை கேட்டுட்டு போகலாம். அதுக்கு மேல அதை வாங்கணும்னு நீங்க வாசப்பட்டீங்க அப்படின்னா வாங்கலாம். அது ஒர்த்து தான். நான் வாங்கியிருக்கேன். அது ஐ காட் பெனிஃபிட் ஆல்சோ. அதனால இஃப் யூ விஷ் கேன் பை. இது செகண்ட் ஆப்ஷன் டைப் 2. டைப் 3 ஒன்று இருக்கு.
இதே மாதிரி நீங்க வாங்கல, நீங்க இந்த மாதிரி நண்பர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இஃப் யூ விஷ் டு ஸ்ப்ரெட் திஸ், யூ கேன் ஸ்ப்ரெட். அது ஒரு, அதுக்கப்புறம் அது பிஸ்னஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ தட் யூ கேன் டூ, அதர்வைஸ் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டாப் டைப் 1 ஆர் டைப் 2 ஆர் டைப் 3. டைப் 1ன்றது 30 நாள் கேட்டுட்டு அதை விட்டுடலாம். அந்த நாலேஜ் எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை விட்டுடலாம். டைப் 2 அப்படின்றது வந்து யூ கேன் பை. அவர் புத்தகங்களுக்காக கிளாஸ் கொடுத்ததா எடுத்துக்கலாம், அந்த நாலேஜுக்காக காசு கொடுத்தா எடுத்துக்கலாம், ஏதாவது பொருளை வாங்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். மூணாவது, இஃப் யூ வாண்ட் கண்டினியூ அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டூ பிஸ்னஸ், யூ கேன் டூ. தட் இஸ் தேர்டு ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷன் இருக்குன்றத நான் முன்னாடியே சொல்லலை அப்படின்னா, அதை வந்து நான் ஏதோ உங்களை எல்லாம் அது ஏன்னா என்னுடைய என்னன்றதை சொல்றேன். ஆனால் நாலேஜ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய மாமியார் வந்து ரொமாட்டிக் பெயின், நான் மேரேஜ் ஆனப்போதே உங்களுக்கு ரொமாட்டிக் பெயின் வந்துருச்சு. எனக்கு மேரேஜ் ஆகி 35 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 2011லேருந்து 2024 தான் அவங்க இறந்தாங்க. 2024 வரலும் படுத்த படுக்கையா இருந்தாங்க ரொமாட்டிக் பெயின்னால. ஆனா அதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கு அப்படின்றது இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த புத்தகத்துல இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நிச்சயமா வந்து அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு மெடிக்கல் செக்அப் பண்ணுவோம். எவ்ரி இயர் அரௌண்ட் ஜான்வரி டு ஏப்ரல் டயத்துல போயிட்டு சுகர் செக் பண்ணுவேன். ஃபாஸ்டிங் சுகர் அண்டு சுகர் ஆஃப்டர் ஃபுட்டு செக் பண்ணுவேன். அந்த மாதிரி பிபி, கொலஸ்ட்ரால், இதெல்லாம் வந்து செக் பண்ணுவேன் எவ்ரி இயர். அந்த மாதிரி செய்யும்போது சில அடிஷ்னல் டெஸ்ட் எல்லாம் கூட செக் பண்றதெல்லாம் என்ன ஏதுன்றது இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு கிட்டத்தட்ட நான் 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த டெஸ்ட்டை பத்திலாம் யாரும் சொல்லவே இல்லை. இந்த டெஸ்ட் எல்லாம் கூட நான் பண்ணேன். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கான ரெமிடியே இந்த புத்தகத்துல இருக்கு. நான் இந்த ஒரு புத்தகம் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்களை அவரை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன். வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லை எனக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரே டாக்டர், மேரேஜ் ஆயிடுச்சு. இனிமேல் நமக்கு வந்து எதுவும் தேவையில்லை. இருந்தாலும் என்னுடைய நண்பர்களுக்கு இந்த நாலேஜ் கிடைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். அதனால 30 நாள் கண்டிப்பா கேளுங்க. அதுக்கு மேல டிசைட் யுவர் செல்ஃப். அதை சொல்லணுன்றதுக்காக தான் இதை நான் வந்து பண்ணேன். இந்த ப்ராடக்ட் வந்து 90 இயர்ஸ் ஓல்டு ப்ராடக்ட். நியூட்ரலைட்ன்ற கம்பெனி வந்து 90 இயர்ஸாக இருக்கு. இட் இஸ் எ லீகல் பிஸ்னஸ். இட் இஸ் மார்க்கெட்டட் த்ரூ ஆம்பே. ஆம்பே வந்து நியூட்ரலைட் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறாங்க. அதனால் அதில் லீகலான்னு செக் பண்ண இட் இஸ் 100% லீகல். அதில் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் ஆனால் சசி வந்து அதை பிஸ்னஸாக செய்கிறார். அது ஒன்றும் எனக்கு வந்து அது தப்பாக தெரியல. ஏன்னா he wants to earn by spreading this knowledge. He wants to do business by spreading this knowledge. அதனால் இதை வந்து நம்ம வந்து நீங்கள்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அவரே அதை ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிடுவாரு. இருந்தாலும் நான் அதை சொல்லாமல் உங்களை வந்து அட்டன் பண்ண சொல்கிறது எனக்கு என்னமோ சரின்னு படலை. அதனால் இதை சொல்கிறோம். அதனால் தயவு செய்து ப்ளீஸ் 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 அட்டெண்ட் தட் செஷன் ஃபார் 30 days. தட் இஸ் மை ரிக்வெஸ்ட். ஆஃப்டர் தட் இட் இஸ் அப் டு யூ டு டிசைட். இருக்கிறேன். பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய டாக்டர் வந்து கொஞ்ச நாளா வந்து உட்காந்து எழுந்திருக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா, அப்படி டெலிவரி அப்படின்னு சொன்னா, வலிக்குதுப்பா ஜாயிண்ட்லாம் அப்படின்னா, இந்த சப்ளிமெண்ட் வாங்கி கொடுத்தா சரியாயிடுச்சு. ஆனா டாக்டர்கிட்ட போகும்போது வந்து அவர்கிட்ட மெடிசன்லாம் கொடுத்தாரு. கொஞ்சம் குறைஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் சரியா ஆகலை. ஏன்டா கீழே உட்காரோன்னு இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து இல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரியான சில நாலேஜ் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை ஏன் நம்ம விடணும்? அதனால தான் நான் உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துறேன். ப்ளீஸ் 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 அட்டெண்ட். தேங்க்யூ. அட்டன் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ப்ளீஸ் அட்டெண்ட். Don't buy anything up to 30 days. After that, it is up to you to decide. Thank you. Thank you, one and all.